வணக்கம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி. இன்னைக்கு சைனஸ் பிரச்சனையை பத்தி பார்க்க போறோம். இந்த சைனஸ் எப்படி ஏற்படுது? சைனஸ்ங்கிறது காற்று குழிகள். நம்மளுடைய மண்டை ஓட்டுல ஒரு 8 காற்று குழிகள் இருக்கு, முகத்துல மட்டும் 4 இருக்கு. இந்த குழிகள் பகுதிகள்ல காற்று நிரம்ப வேண்டிய இடத்துல எல்லாம் கோழைகள் கோர்த்துறதா, சளி கோர்த்துறதா. சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த சைனஸ் இருக்கிறவங்களுக்கு உள்நாக்கு, தொண்டை பகுதிகள் அரிப்பு, காது பகுதிகள் அரிப்பு, மூக்கு பகுதிகளில் அரிப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ரன்னிங் நோஸ் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா சைனஸ் துவாரங்கள்ல காற்றுக்கு பதிலாக கோழைகள் இருக்குன்னு அர்த்தம். இதுல இருந்து எப்படி விடுபடலாம் அப்படின்னா, தினமும் இந்த துவார பகுதிகள், அதாவது ஃபேஸ் காலையில இளம் வெயில் படணும், நம்ம உடம்புல வெயில் படணும். பிளஸ் ஒற்றடங்கள், அதாவது ஆயிலே இல்லாம வெறும் ஹாட் பேக் வச்சு ஒத்தணும். இந்த சைனஸ் குழிகள்ல உள்ள கோழைகளை கரைக்கிறது யார் செய்யறா அப்படின்னா ஹீட்டு தான். அது வெயில்ல உள்ள ஹீட்டு பிளஸ் நம்ம ஒற்றடங்கள்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த சளி எல்லாம் மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆகி நல்ல மூச்சு பயிற்சி நிறைய பண்ணணும். நிறைய சுவாச பயிற்சிகள் நிறைய மேற்கொள்ளும் போது இந்த காற்றுகள் சேர்ந்திருக்க வேண்டிய இடத்துல சைனஸ் குழிகள்ல காற்று மட்டுமே நிரம்பி இந்த சைனஸால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், கழுத்து வலி, தலைவலி, அப்புறம் பாத்தீங்கன்னா கை தோள்பட்டை வலி, இது எல்லாமே சைனஸ் இருக்கிறவங்களுக்கு வரும். இது எல்லா பிரச்சனையில இருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த சைனஸ் குழிகள்ல காற்று மட்டும் நிரப்பணும். அதுக்கு நான் சொல்ற அத்தனையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். கை வைத்தியமாக தினமும் வெறும் வயிற்றில் காலையில் மஞ்சள் 1/2 ஸ்பூனு, 6 மிளகு நல்லா நுணுக்கி நல்லா தண்ணீர்ல கொதிக்க வைத்து இத தேன் கலந்து இந்த சார்ல குடிச்சுக்கிட்டே வாங்க. தினமும் இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கிறதுனால அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். நிறைய மூச்சு பயிற்சி பண்ணணும். உணவுல நல்லா சூடான உணவுகள், நல்ல காய்கறிகள் அடங்கிய உணவுகள், அதோடு சேர்த்து தண்ணீர் மிக அதிகமாக எடுக்க வேண்டும். இதெல்லாம் பண்ணும்போது இந்த சைனஸ் பிரச்சனையில இருந்து நம்ம முற்றிலுமா விடுபடலாம்.